இருட்டு ரூம்ல தள்ளி தள்ளி ஊத்திட்டா கம்மி போய் பதுங்குன என்னத்தான் பல்ல கட்ட வச்சு பக்கா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனலுக்கு வந்து ஒன்ஸ் வந்து ப்ரொவில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரொவில் வந்து பார்த்தோம் சூப்பராக லவ் சாங் எடுத்து ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த வீடியோ வந்து முடிஞ்ச டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. அப்படி நம்ம சேனலில் என்ன நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணால் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் ஒரு பிளாக் கலர் ரெட் கலர் ஒரு சப்ஸ்கிரைப்கான பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். ஒரு சூப்பராக ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அது பார்த்தாலும் ஒரு பெல்லைக்கான ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி பெல்லைக்கன் வந்து ஆளில் போட்டுங்க. நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடிட் பண்ண பார்த்தா ரைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை. ஏன்னா ஆப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவோட பயோ வந்துருக்கு. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணால் என்ட்ரன்ஸ் பேஜ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். டேட்டா ஆன்லைன் தான் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகே, கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிறப்ப கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்தோன்னா இந்த எடிட் பார்த்தா ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட் மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸில் எடிட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா, நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ஒரு சில டிப்லாம் சொல்லுவேன். அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி தான் நீங்கள் வந்து யூஸ் வந்து பண்ண போகிறேன். நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது பார்த்தா ஃபோட்டோ ரூம் ஆப் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணியிருப்பேன். இந்த ஆப் பார்த்தா ப்ளே ஸ்டோரில் பாருங்கள், ஃபோட்டோ ரூம் சர்ச் பண்ணுங்கள். இந்த லோகோ வந்து ஹார்ட்ர லோகோ வந்து கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணிவிட்டு இதில் பார்த்தா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ண போகிற பிக்கு வந்து கலர் என்ன கலர்னு வந்து பார்த்துட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக்கு வந்து லிரிக்ஸ்க்கான கலர் மட்டும் சேஞ்ச் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த இங்கே இருக்கு பாருங்கள் க்ரீன் கலர் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த நம்பரில் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேம் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்குக்கான ஃபோல்டருக்கு வந்து போய்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பசங்க கிளிக் பண்ணால் பிக்கு இது மாதிரி வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லிரிக்ஸ். ஓகேங்களா, இப்போ லிரிக்ஸ் தான் வந்து கலர் வந்து இமேஜ் ஏற்ற கலர் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வந்து பண்ணால் அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இமேஜ்ன்ற பாருங்கள், அது கீழே பார்த்தா வந்து லிரிக் வந்து கொடுத்துருக்கோம். லிரிக்கான போய்ட்டு இங்கே ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் வந்து பண்ணிங்க. ஆன் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா லிரிக்ஸ் வந்து இருக்கும். அந்த க்ரீன் கலராக இருக்கு பாருங்கள், அந்த லிரிக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்து நீங்கள் பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு நிப்பிள் மாதிரி இங்கே ஒரு பட்டனுக்கு டச் பண்ணுற மாதிரி வந்து கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்தா இது மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஓகேங்களா, இது வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் இமேஜ் மேலே செட் வந்து பண்ண சொல்லலாம். அது பேக்கில் என்ன கலர் இருக்கோ, ஓகேங்களா, பேக்கில் என்ன கலர் வந்துருக்கோ அந்த கலர் வந்து அது வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா, நான் வந்து க்ரீன் கலராக வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டேன் டேரெக்டாக. ஓகேங்களா, அது வந்து நீங்கள் வந்து இங்கே கூட போய்ட்டுக்கிட்டோம். இதில் வந்து ஜஸ்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் வந்து கலர் வந்து இன்னும் டார்க்கோ அப்படியே வந்து இங்கே இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி செட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி உங்கள் பிக்குக்கு ஏற்ற மாதிரி கலர் கேன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பிக் வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டுங்க. ஆட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பிக்கு சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிக்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இங்கே ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுமாதிரி பிக் வந்து இதுமாதிரி வந்து சம் டைம் வந்து ப்ளேஸ் வந்து மாறும். ஓகேங்களா, இப்போ இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல போய் இங்கே இப்படி செட் பண்ணுங்கள். ஓகே, அந்த ஃப்ரேம் ஃப்ரேம் வந்து கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். கரெக்டாக 12:90 வந்து நான் ஒரு டீ சிம்பிளுக்கான ஃப்ரேம் வந்து செட் வந்து பண்ணுறேன். அங்கே போய்ட்டு இமேஜ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி ஃப்ரேமில் வந்து கரெக்டாக இது மாதிரி இந்த பைக்குக்கு ஹெட்டு வந்து இந்த பைக்குக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணணும். அது மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்கள் பிக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து எப்படி சொல்கிறதுனா கரெக்டாக வந்து ப்ளேஸ் வந்து அது வந்து செட் வந்து ஆகிட்ருக்கு. ஓகேங்களா, கரெக்டாக நீங்கள் வந்து மூவ்மெண்ட் வந்து பண்ணி பாருங்கள். அதனுடைய அவுட்புட்லாம் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிட்ருக்கும். ஓகேங்களா, இன்னுமே கூட நீங்கள் இமேஜ் வந்து மினிமைஸ் பண்ணிவிடும். அதை உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஸ்மால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செட் வந்து பண்ணிக்கலாம். அது செட் பண்ண சொல்ல இங்கே மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, எல்லாமே அதில் ஃபைனலாக ஒரு அவுட்புட் வந்து சூப்பராக வந்து கிடைக்கும். ஓகேங்களா, கிடைச்சோடனே நெக்ஸ்ட் இந்த கேமரா ஆன் வந்து பண்ணிவிட்டு கொஞ்சம் பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் காலில் ஏறாக்கான பட்டன் கிளிக் பண்ணி கொடுத்துட்டு வீடியோ ஆப்ஷன் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிக்கோ. ஓகே, எடிட்டிங் வந்து பிடிச்சா மறக்காம லைக் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி விட்டுங்க. ஓகே, டாடா பாய்.